சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பதாக ஒரு நிமிடம் நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, நீ பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன், நீ பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஆவியானவரே, நீங்க கூட பேசுங்கப்பா. நீங்க பேசலைன்னா நாங்க தளர்ந்து விடுவோம் ஆண்டவரே, நீங்க பேசலைன்னா நாங்க உடைந்து விடுவோம் இயேசப்பா. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மட்டும்தான் நாங்கள் ஜீவனோடு கூட வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிறதப்பா. உங்க ஜீவ வார்த்தைகளை எங்களுக்கு நேராக அனுப்புங்க, கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும், அதற்கு கீழ்ப்படியும்படி எங்கள் இருதயத்தை லகுவாக மாற பண்ணும். உங்க திரு சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு ஜனமே, கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் அந்த வார்த்தையை நம்ம நன்கு கவனிக்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கிருபாசனம் என்கின்றது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே காணப்படுகின்ற இடம், தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற ஸ்தலம். அங்கே மனிதர்களாகிய சாதாரண மனிதர்கள் ஒருவர் கூட உள்ளே பிரவேசிக்க முடியாது. அங்கே பிரதான ஆசாரியன் மாத்திரமே வருடத்திற்கு ஒரு முறை தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னை பரிசுத்தப்படுத்தி அதற்காக தன்னுடைய எல்லா காரியங்களையும் செயல்படுத்தி வருடத்திற்கு ஒரு முறை இரத்தத்தோடு போய் தன்னுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி விட்டு கடந்து வருவான். அந்த பிரதான ஆசார் ஏதாவது தவறிழைத்து விட்டு அந்த கிருபாசனத்துக்கு முன்பதாக கடந்து சென்றானே ஆனால் தேவனுடைய கோபத்தினாலே அவன் மரணம் அடைந்து விடுவான். அப்பேற்பட்ட ஒரு நாட்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே காணப்பட்டது. அவ்வளவு தூரம் தேவனுடைய சமூகத்திற்கு போவதற்கு எல்லாருக்குமே அனுமதி வழங்கப்படவில்லை. ஆசாரியர்கள் அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த ஸ்தலத்துக்குள்ளே பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் மிகுந்த ஆயத்தங்களோடு கூட கடந்து போக முடியும். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவன் அதனை மாற்றி அமைக்கின்றார். கிருபாசன தண்டைக்கு எல்லோருக்கும் கடந்து போகின்ற ஒரு பிரதான உரிமையை அவர் கொடுக்கின்றார். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லா மனுகுலத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய பாவமற்ற சுத்த இரத்தத்தை பலியாக செலுத்தினதினால், கிருபாதார பலியாக தன்னை ஒப்புவித்ததினால் எல்லோரும் தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு போகும்படியான ஒரு உரிமையை அவர் நமக்கு வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. ஆகையினால் பழைய ஏற்பாட்டின் நாட்களை விட புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இருக்கின்ற ஒரு பயபக்தி குறைந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை. நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாய் கிருபையாய் இந்த ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கின்ற பொழுது நாம் இதனை அசட்டை செய்யாதபடிக்கு பயபக்தியோடு கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் ஒன்று சொல்லுகின்றது, அந்த நாட்களிலே ஒரு மனிதனுடைய பாவம் ஒரு முறை மன்னிக்கப்படவில்லை என்றால்
மறுபடியும் ஏதோ ஒரு மிருகத்தின் இரத்தத்தை பலி செலுத்தி தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுவாங்க. ஆனால் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்தது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும். ஆனால் இதனை அசட்டை செய்கிற பொழுது என்னவாகும்? எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகின்றது. எபிரேயர் 10, 26, 27 சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறே பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? நல்ல கவனிங்க. நீங்க இதற்கு மேல இதை அசட்டை பண்ணி பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கத்தக்க வேற பலி இனி இல்லாம ஸ்ட்ரைட்டா நமக்கு என்னது? நியாய தீர்ப்பு என்றும் தேவ கோபாக்கினை தான் நடக்கும் என்றும் தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தை பார்க்கின்றோம். என் அன்பு ஜனமே, கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை கொடுக்கப்பட்ட கிருபாசன தண்டையிலே நிலை நிற்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அசட்டைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் பரிசுத்த வழிகளிலே நிலை தவறி போகாமல் அவர் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகின்றார். அவர் சொல்லுகிறதாவது, இந்த கிருபாசன தன்னில் நீங்கள் நிலை நிற்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? முதலாவது வாசியுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4 முதல் 7 வசனங்களை வாசியுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்பட்டும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில். அல்லேலூயா. அவர் விரும்புகிற காரியம் என்னன்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக நம்ம வாழ வேண்டும். இந்த உலகத்திலே எவ்வளவோ சத்தம் நம்முடைய காதுகளில் இருந்து தொனித்துக் கொண்டிருக்கின்றது. பாவத்தின் காரியங்களை நம்மிலே அடிமைப்படுத்தும்படியாக மனிதனுடைய சத்தங்கள் அதிகமாக நம்முடைய காதுகளில் இருந்து கேட்கப்படுகிறது. பாவத்தை விளைவிக்கும்படியாக பிசாசானவன் பலவிதத்திலே தீமையான சத்தங்களை நம்முடைய காதுகளிலே தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான். இப்பேற்பட்ட ஒரு மையமான ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் நமக்கு எச்சரிப்பது என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபாசன தன்னிலே நிலைநிற்க வேண்டுமானால் நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். பொறுமையோடு அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்ல விரும்புகின்றார், என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் என்ன சொல்ல விரும்புகின்றார், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் என்ன சொல்ல விரும்புகின்றார், என்னுடைய வழிகளை குறித்து அவர் என்ன சொல்ல விரும்புகின்றார், என்னுடைய வேலையை குறித்து, படிப்பை குறித்து, ஊழியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து அவர் என்ன சொல்ல விரும்புகின்றார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் என்று அவர் சொல்லுகின்ற சத்தத்தை கேட்டு அதன்படி நம்மை ஒப்பு கொடுத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு ஜனமே, நம்முடைய விருப்பம் போல ஏதோ கேட்கிற சத்தம் எல்லாம் கர்த்தருடைய சத்தம் என்று எண்ணி நம்முடைய வழிகளை தொடருவோமே ஆனால் பாதியிலே நாம் நின்றுவிட வேண்டியது இருக்கும். பாதியிலே தரிசனம் முறிக்கப்பட்டு போய்விடும். பாதியிலே நம்முடைய காரியங்கள் தலைகீழாக மாற்றப்பட்டு போய்விடும். கேட்கிற சத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய சத்தங்கள் அல்ல. கர்த்தருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கேதுரு மரங்களை முறிக்கிறதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சத்தம் அது பெருங்காற்றிலும் இருக்கும், அமைதியான சூழ்நிலையிலும் அவருடைய சத்தம் இருக்கும். அவர் மெதுவாகவும் பேசுவார், அவர் சத்தமாகவும் பேசுவார். அவர் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியினுடைய நடத்தலோடு கூட பேசுகின்றவராக இருக்கின்றார். அவருடைய சத்தம் இன்றைக்கு நம்முடைய காதுகளிலே கேட்கப்படுகிறதா? வார்த்தையின் மூலம் பேசுகின்றாரே, நம்மோடு கூட அவர் பல நேரங்களிலே வெளிப்படுகின்றாரே. அந்த சத்தத்தை இன்றைக்கு எந்த அளவாக நம்ம கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்?
சாதாரணமாக உலக மனிதர்கள் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் கதை பேசினாலோ, சொற்பொழிவு மன்றம் ஆற்றினாலோ, பட்டிமன்றத்திலே பேசினாலோ நகைச்சுவையோடு கூட இருக்கிறதே என்று நிதானத்தோடு பொறுமையோடு ரசித்து இன்றைக்கு அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் இருக்கிறது என்று இன்னைக்கு பிரமித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராக வருகின்ற பொழுது பொறுமையோடு நிதானத்தோடு கூட அவர் என்னிலே என்ன சொல்ல விரும்புகின்றார், என்ன செய்ய விரும்புகின்றார் என்று கேட்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது அன்பு ஜனமே? ஹல்லேலூயா. தனித்திருக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு இடம் கொடுங்க. ஆதாம் ஏவாள் தனித்திருக்கின்ற நேரத்திலே பிசாசானவனுடைய சத்தத்துக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த நேரத்திலே பிசாசான வந்து அவன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததினால் தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டாங்க, தேவ தரிசனத்தை விட்டு தள்ளப்பட்டாங்க, தேவ ஆசீர்வாதத்தை விட்டு தள்ளப்பட்டாங்க, தேவனுடைய சாபத்தை விலக்கி வாங்கி கொண்டாங்க. ஒரு மனிதன் எடுக்கிற சாபத்தை விட படைத்த தேவன் போடுகிற சாபம் எத்தனை எத்தனை வழிகள் நிறைந்தது என் அன்பு ஜனமே. தேவனுடைய கரத்தினால் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்கே படைக்கப்பட்ட சந்ததிகள் தான் நீங்களும் நானும். ஆனால் முதலாவது உருவாக்கப்பட்ட தேவ ஜனங்களே தேவனுடைய வாயினால் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை விலக்கி வாங்கி கொண்டார்கள், சாபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். எதனால்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மறந்தவர்களாய் சத்துருவின் சத்தத்திற்கு இடம் கொடுத்த காரணத்தினால் வாழ்க்கையில சாபம் வந்தது, வாழ்க்கையில வலிகள் வந்தது, வாழ்க்கையில இழப்புகள் வந்தது, வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தது. ரத்தம் சிந்துதலை போல வேர்வையை சிந்தி உழைத்து வலிகளோடு போராட்டத்தோடு தான் நீ வாழ வேண்டும் என்கின்ற வேதனை நிறைந்த வாழ்க்கை யாரால் கொடுக்கப்பட்டது? பிசாசானவனால் அல்ல, பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததினால் தேவனால் அவர்களுக்கு வலிகள் கொடுக்கப்பட்டது. அந்நாட்கவர்ல பூமியில் அவர் முட்களை படைக்கவில்லையே, அவர் மனிதனுக்கு வேண்டிய நல்ல ஜீவதார விருட்சங்களை தானே உருவாக்கி வைத்திருந்தார். மனிதனுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல மரங்களையும் கனிகளையும் பூக்களையும் தென்றல் வீசக்கூடிய அழகான தோட்டத்தையும் தானே படைத்து வைத்தார். எப்பொழுது ஒரு மனிதன் சத்துருவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தானோ பூமியிலே முள் பூண்டுகள் முளைத்து எழும்பின, வேதனை நிறைங்கத்தக்க காரியங்கள் உருவாக்கப்பட்டன. எதனால? சத்துருவின் சத்தத்தை கேட்டதினால. ஹல்லேலூயா. அன்பு ஜனமே, தேவனால் வரக்கூடிய வேதனை நம்மை விட்டு ஆற்றப்படுவதற்கு வழி கிடையாது. ஒரு மனிதனால் நமக்கு வேதனை வந்தால் கூட தேவ சமூகத்துல போய் அழுது வலிகளை மாற்றுங்க அப்பான்னு கேட்கலாம். சரீரத்துல ஒரு வியாதி வந்தால் கூட என்னை சுகமாக்கும் என்று கேட்கலாம். தேவனுக்கு செவி கொடுக்காமல் சத்துருவுக்கு செவி கொடுக்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய வேதனையை எங்கே போய் சரி பண்ண முடியும் என்று கேட்கின்றேன். எந்த வழிகளிலே அதற்கான ஒரு நிவர்த்தி உண்டு என்று கேட்கின்றேன். எந்த பரிகாரத்தை செய்து விடுதலை பெற முடியும் என்று கேட்கின்றேன். அன்றைக்கு ஏவாளுக்கு கொடுத்த வேதனை, நீ பிரசவ வேதனையோடு தான் பிள்ளையை பெற்றெடுப்பா என்று சொன்னாரே, இந்நாள் வரைக்கும் அந்த சாபம் பூமியை விட்டு விலகி போகவில்லையே. அன்றைக்கு போட்ட சாபம் இன்றைக்கு வரைக்கும் தேவ சாபம் பூமியில இருக்கத்தானே செய்கிறது. ஒரு மனிதன் எடுக்கிற சாபத்தை கூட நிவர்த்தி செய்யலாம் தேவ சமூகத்துல போய் அழுது. ஆனால் தேவ சாபத்தை எந்த ஒரு சக்தியினாலும் எந்த ஒரு வல்லமையினாலும் நிவர்த்தி செய்ய முடியவே முடியாது அன்பு ஜனமே. ஆகையினால் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கவனமாயிருங்க. கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கின்றவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக அதே வேத வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின பொழுதும் சோதனை நாட்களில் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று. அல்லேலூயா. இரண்டாவது அவர் சொல்லுகின்றார், கிருபாசன தண்டனை நீங்கள் நிலைநிற்க வேண்டுமானால், சேர வேண்டுமானால், அதற்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை அடங்கி இருக்க வேண்டுமானால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அதனை சதையான இருதயமாய், எப்பொழுதுமே நான் வாசம் பண்ணுகின்ற ஒரு இருதயமாய் உங்களுடைய இருதயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் அழுகின்ற ஒரு கண்ணீரை பார்த்த தேவன், இவ்வளவு வேதனை படுகின்றார்களே என்று அவர்கள் மீது இரக்கப்பட்ட ஒரு தேவன் மோசே என்கின்ற தாசனை அனுப்பி வெளியே கொண்டு வந்தார். லகுவாக வெளியே கொண்டு வர முடியவில்லை. பார்வோன் இருதயம் கடினப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் தான் கடினப்படுத்தினார். அந்த பார்வோன் பலவிதமான செயல்களை செய்கின்றார். கர்த்தர் வாதைகளை அனுப்புகின்றார். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், அடைக்கப்பட்ட வாசல்கள் இருந்தாலும் நான் எடுத்த தீர்மானத்தை எந்த மனிதனாலும்
திவித்து செய்ய முடியாது, தடுக்க முடியாது என்பதை நிரூபித்து காட்டுகின்ற தெய்வமாய், செங்கடலே அசாதாரணமான காரியத்தை சாதாரணமான ஒரு காரியமாய் தேவன் அவ்விடத்திலே செயல்படுத்தி ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மகா பெரிய அற்புதத்தை கண்ணார கண்ட ஜனங்கள் இல்லையா? அவர் வாதைகளை அனுப்பின பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தீங்கு வராமல் எகிப்தின் ஜனங்கள் மட்டும் மரித்து போவாங்க. அப்ப எப்பேற்பட்ட அதிசயமானவைகளை கண்ணார கண்டவர்கள், அவர்களுடைய உணர்வுகளினாலே அறிந்தவர்கள், செங்கடலின் நடுவே நடந்து வந்தவர்கள். இத்தனை விதமான அற்புதங்களை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பல நிலைகளிலே தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். தேவன் 40 வருடம் அவர்களை வனாந்தரத்திலே நடக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்யவில்லை. 40 நாட்கள் பிரயாணம் 400 வருடமாக மாற்றப்பட்டது போல, 40 வருடமாக இழுக்கப்பட்டது போல 4000 வருடம் அவன் சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா? பல 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 நாட்களாக மாறிக்கொண்டே போகுது, வருடங்களாக மாறிக்கொண்டே போகிறது. அன்பு ஜனமே, ஒரு நாள்ல கிடைக்க வேண்டிய ஒரு சுகம் இன்றைக்கு ஒரு வருடமாகியும் கிடைக்கவில்லை என்று இயங்குகிற அநேக ஜனங்கள் உண்டு. ஒரு நாளிலே நமக்கு கிடைக்க வேண்டிய அற்புதம் இன்னைக்கு 1000 நாட்கள் ஆனப்புறம் கிடைக்கவில்லை நினைக்கிற ஜனங்கள் அநேகம் உண்டு. அன்பு ஜனமே, ஏதோ ஒரு காரியத்திலே நம்முடைய காரியம் தடைபடுவது தேவனுடைய மகிமைக்கான காரியம், அது வேறு. அதே நேரத்தில் இருதய கடினத்தின் நிமித்தம் ஒரு காரியம் தடையாகிறது என்றால் அதனுடைய தவறு தேவனுடைய காரியம் அல்ல, நம்முடைய சுபாவம் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய கடின இருதயங்கள் நம்முடைய நன்மைகளை தடுக்கிறதாக மாறுகிறது. நம்முடைய இருதய கடினங்கள், நம்முடைய பிடிவாதங்கள், நான் நினைக்கிறது தான் நடக்க வேண்டும், நான் சொல்லுகிறது தான் நடக்க வேண்டும், என்னுடைய தீர்மானம் தான் நடக்க வேண்டும், என்னுடைய முடிவுகள் தான் நடக்க வேண்டும், நான் நினைக்கிறது தான் நடக்க வேண்டும், நான் சொல்லுகிறது தான் செய்ய வேண்டும், இதுதான் கட்டளை, இதுதான் முடிவு என்று தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தை உணர்ந்து கொள்ளாதவர்களாய் தன்னுடைய சுயத்தின் மீது கடின இருதயத்தோடு கூட போராடுகிற வேளையிலே அவ்விடத்திலே தேவ சித்தம் நடைபெறாமலும் நமக்கான நன்மைகள் கிடைக்க பெறாமலும் ஒரு தடைகள், ஒரு போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நன்மைகளை பெற முடியாத ஒரு போராட்டத்திற்கு நாமே காரணங்களாக மாறிவிடுவோம். அன்பு ஜனமே, இருதய கடினம் மிகவும் மிகவும் பொல்லாத ஒரு சுபாவம். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அதை நம்ம சொல்லினா சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. எதுக்கு கடினப்படுத்துறீங்க? எதுக்கு நீங்க கடினத்தோடு கூட நடந்து கொள்ளுகிறீங்க? எதற்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நான் தானே உங்களை வெளியே கொண்டு வந்தேன், நான் தானே உங்களை அழைத்தேன், நான் தானே உங்களுக்கு ஜீவன் கொடுத்தேன். ஏன் எனக்கு நடத்த தெரியாதா? உங்களை வாழ வைக்க எனக்கு தெரியாதா? உங்களுக்கு எந்த காலத்தில் எது வேண்டும் என்று எனக்கு தெரியாதா? உங்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று எனக்கு புரியாதா? எதற்காக இந்த ஒரு சுபாவத்தோடு கூட போராடுறீங்க? என் சித்தத்துக்கு விட்டு கொடுங்க, என் விருப்பத்துக்கு விட்டு கொடுங்க, என்னுடைய காரியங்களுக்கு வழிகளை ஒப்பு கொடுங்க. உங்க சுய வழிகளை பின்பற்றாதீங்க, சுய விருப்பத்தோடு கூட வாழாதீங்கன்னு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்களில மோசே பலமுறை ஜனங்களை எச்சரித்தது உண்டு. ஆனால் எதற்கெடுத்தாலும் உணவுகள் இல்லை என்றும், உறைவிடம் இல்லை என்றும், தண்ணி இல்லை என்றும், விரும்பினது கிடைக்கவில்லை என்றும், இறைச்சி இல்லை என்றும், வெள்ளரிக்காய் இல்லை என்றும், எல்லா காரியத்திற்கும் பிடிவாதம், எல்லாவற்றுக்கும் கடின இருதயம். ஏன் வெளியே கொண்டு வந்தவர் செங்கடலை பிளந்தவருக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? வெளியே கொண்டு வந்தவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க தெரியாதா? வெளியே கொண்டு வந்தவருக்கு எந்த நேரத்தில் எது கொடுத்தா என் பிள்ளைங்க பலனா இருப்பாங்கன்னு அவருக்கு கொடுக்க தெரியாதா? அன்பு ஜனமே, அவருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் அதனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவர் நினைத்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்டால் நிலையானதாக இருக்கும். ஆனால் நம்ம நினைக்கிற நேரத்தில் அது கிடைக்கணும்னு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிற நேரத்தில் அது கிடைக்கணும்னு இன்னைக்கு பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறது தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே நிலையில நின்று கொண்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டத்துக்குரியதாக, அநேக விதத்துல ஏமாற்றத்துக்குரியதாக, அநேக நேரங்களில் நம்முடைய காரியங்கள் மாறுதலாய் முடிவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. விட்டு கொடுங்க, இருதயத்தை கடினப்படுத்தாமல் விட்டு கொடுங்க. அப்பா, இந்த உலகத்துல நீங்க எதற்காக என்ன வாழ வச்சீங்க? ஒரு லூக்காவை பாருங்க, அவருக்கு மருத்துவ காரியங்களை குறித்து தெரியும். ஆனா அவரை ஊழியத்திற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஒரு பேதுருவுக்கு மீன் பிடிக்க தெரியும். ஆனா மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றி கொண்டு வந்தார். அவர் நினைத்திருப்பாரா? அவருடைய ஆசை மீன் பிடிக்கிறது, ஆனா அவரை கொண்டு ஊழியம் செய்ய வைத்திருக்கின்றார். இன்னைக்கு நம்மளுடைய ஆசை ஒன்றாக இருக்கும், நம்முடைய விருப்பம் ஒன்றாக இருக்கும், நம்முடைய எதிர்காலத்தின் காரியங்கள்
ஒன்றாக இருக்கும். ஆனால் நம்மை படைத்தவருடைய நோக்கம் வேறு ஒன்றாக இருக்கும். நம்மை உருவாக்கியுடைய விருப்பம் இன்னொன்றாக இருக்கும். கர்த்தருடைய சித்தத்துக்கு காரியத்தை விட்டு கொடுங்க. இருதயத்தை கடினப்படுத்தாமல் விட்டு கொடுங்க. நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றால் அல்லேலூயா சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அந்த வழிகளுக்கு வழியை மாற்றி பாருங்க. அந்த சித்தத்துக்கு இருதயத்தை விட்டு கொடுத்து பாருங்க. அவர் அழகாய் நடத்துவார். அவர் வழியே இல்லாத இடங்களிலே வழிகளை உருவாக்குவார். அவாந்திர வழிகளில் அவர் வழிகளை உருவாக்குவார். வெட்டான் தரைகளில் அவர் தண்ணீரை உருவாக்குவார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு இருதயத்தை விட்டு கொடுங்கள். கடினப்படுத்தாமல் ஒப்பு கொடுங்கள். கிருபாசனத்தானிலே கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக வாசிக்கின்ற பொழுது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுது வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தர் சொல்லுகின்ற காரியம், உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதே. நீ அவரை சோதித்து பார்க்காதே. இதை என்னால செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட உன்னுடைய சோதனை நீ வைக்காதே. அன்னைக்கு பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கும்படிக்கு 3 முறை எத்தனிக்கின்றான். அவர் சொன்ன காரியம், உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று. கர்த்தரை இன்றைக்கு நம்ம சோதித்து பார்க்கணும். அவருக்கு இதை செய்ய முடியுமா, இப்படியெல்லாம் தர முடியுமா, அப்ப நீங்க ஜீவன் உள்ளவர் தானே, நீங்க இதை கொடுங்க, இதை தாருங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட போய் நின்று எத்தனைத்து கொண்டிருக்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், அப்படியாக என்னுடைய சமூகத்தில் வந்து நிற்காதே. அப்பேற்பட்ட விண்ணப்பங்களோடு என்னுடைய சமூகத்துக்கு முன்பதாக வராதே. நான் நினைத்ததை நிறைவேற்றுவேன். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள். பூமிக்கு வானத்திற்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அது உயரமும் வித்தியாசமானவைகளாக இருக்கிறபடியினால் நீ என்ன நினைத்தாலும், நீ என்ன கேட்டாலும் நான் நினைத்ததை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஆதலால் அன்பு ஜனமே, இன்னைக்கு நம்ம தேவனை சோதித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் இவ்வளவு தூரம் செய்கிறேன், ஏன் எனக்கு கர்த்தர் செய்யல? நீங்க எனக்கு செய்ய மாட்டீங்களாப்பா, நீங்க கொடுக்க மாட்டீங்களாப்பா, உங்ககிட்ட வல்லமை இல்லையா? அப்ப எப்பேற்பட்ட மனுஷங்களுக்கெல்லாம் காரியங்கள் நடக்கிறது, எப்படியும் வாழ்கிறவங்களுக்கு கிடைக்கிறது, ஏன் எனக்கு நடக்கல, ஏன் எனக்கு நீங்க முடிக்கல, ஏன் எனக்கு நீங்க இதை செய்து கொடுக்கல? ஆண்டவரை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பரீட்சை பார்த்தவர்கள் 40 வருஷம் அங்கேயே இருந்தார்கள். இருந்தது மட்டுமல்ல, அதுல இருந்த ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்களா என்று கேட்டா இல்லை அன்பு ஜனமே. அந்த சந்ததிகள் வழியிலே 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 ஒவ்வொரு விதத்திலும் தேவ கோபத்தினால் மாண்டு போய் அந்த இடத்துல கடைசியில போய் எத்தனைத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? கானான் தேசத்துக்குள் பிரவேசித்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த ஜனங்கள் கிடையாது. அவங்களுடைய சந்ததிகள் தான் அடுத்தபடியாக அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணாங்களே தவிர பாதியில இந்த ஜனங்கள் யாவரும் மாண்டு போன ஒரு நிலைமை தான் வேதத்துல பார்க்க முடியும். எதனால? கர்த்தரை பரீட்சை பார்த்ததுனால, கர்த்தரை சோதித்து பார்த்ததுனால. இதை செய்ய இவருக்கு வல்லமை உண்டோ என்று நினைத்து பார்த்தாங்க இல்லையா? ஆனா தேவனாகிய கர்த்தர் ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்பார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாய்? அவர் கேட்கின்றார். யாரை பார்த்து? குருடனை பார்த்து கேட்கிறேன், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று. அன்பு ஜனமே, அவரே சில வேளை நம்ம கிட்ட கேள்வியை கேட்பார், நம்மை சோதிப்பதற்காக. ஆனால் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆம் ஆண்டவரே என்று சொன்னாலும் உங்கள் இருதயம் எப்படி இருக்கென்று அவருக்கு தெரியும். அது இல்லையா, சரியா இருக்கிறதா என்று. ஒரு தகப்பன் அவிவிசுவாசத்தோடு வந்து நின்று கேட்பான் இல்லை, என்னுடைய பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்று. அவருடைய அவிவிசுவாசத்தினாலே தன்னுடைய மகனுக்கு சுகம் கிடைக்கல. முதலாவது அவருடைய அவிசுவாசம் நீங்கும்படிக்கு தேவன் விடுதலை கொடுத்த பிறகுதான் மகனுக்கு விடுதலையை
கர்த்தர் வாங்கி கொடுத்தார். அன்பு ஜனமே, அநேக நேரங்களிலே நம்ம தேவனை நம்ம பரீட்சை பார்க்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருப்பது ஒன்று, ஆனா வெளியிலே பேசுவது வேறு ஒன்று. நம்முடைய இருதயத்துக்குள்ள நினைக்கிற நினைவுகள் ஒன்று, ஆனா வெளியிலே வாழுகிற வாழ்க்கை வேறொன்று. யாரு வேண்டுமானாலும் பரீட்சை பார்த்து ஏமாற்றலாம், ஆனா நம்மை படைத்தவரை ஒரு பொழுதும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. நமக்குள்ளே ஒருவேளை இன்றைக்கு நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆலயத்திற்கு சரியாக வந்தாலும் வராவிட்டாலும் எப்படி வாழ்ந்தாலும் சரிதான், அவமான வாழ்வு இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றும் தேவ சமூகத்துக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதையும் நன்கு அறிந்தவர் நம்முடைய தேவன். உள்ளும் புறம் அவர் புடமிடுகிறவர். வெளித்தரத்தை மட்டும் பார்த்து நன்றாக இருக்கிற நமக்கு ஒரு காய்கறி கடைக்கு போகும் பொழுது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெளியில ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப அழகா இருக்கு, கேடு ஒன்றும் இல்லை, அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை வாங்குவோம். ஆனால் வெளியே உள்ளாடி வந்து வெட்டி பார்த்தா தான் தெரியும் உள்ள எப்படி இருக்குன்னு. ஆனால் நமக்கு வாங்க முன்னாடி உள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. வெளித்தோட்டத்தை பார்த்து அதனுடைய அழகை பார்த்து அதனுடைய மினுமினுப்பை பார்த்து ரசித்து வாங்கி கொண்டு வருவோம். ஆனால் உள்ள எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது. கல்ல வாங்கின ஆப்பிள் எல்லாம் பாருங்க, ரொம்ப அழகா பளபளன்னு இருக்கும். ஆனால் அதுல எல்லாம் என்ன இருக்கு, மெழுகு படலத்தை பூசி வச்சிருக்கிறாங்க. அதை சேர்த்து கடிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு கேடாதான். தொலியை எடுத்துட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? வெளி தோற்றம் இன்னைக்கு அழகா தான் இருக்கு, ஆனா உள்ளான வாழ்க்கை இன்னைக்கு அநேகம் அலங்கோலமா இருக்கு. நம்ம தேவனை பரீட்சை பார்ப்பதற்கு முன்னால் நம்மை நாம் சோதி தருகின்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பந்தியிலே கலந்து கொள்ளும் முன்பதாக கூட வாசிக்கின்ற வேத வசனங்களை ஒன்று நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே சோதித்து அறிவோம். தேவனை சோதனை பார்க்காமல், அவரால் இதை செய்ய முடியுமான்னு நினைத்து பார்க்காமல், அவரால் முடியாதது எதுவும் இல்லை. அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படிக்கு நம்முடைய வழிகளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கின்ற பொழுது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 3. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ளே இராதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம் என்று கர்த்தர் அடுத்ததாக 4வது நம்மை பார்த்தவர் பேசுகின்றார். கிருபாசன தண்டைக்கு நாம் சேர கடமும் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்குள்ளே எப்பேற்பட்ட சுபாவங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அவர் முதல் சொன்னது என்ன, நமக்குள்ளே அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. 3வது தேவனை சோதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. 4வது அவர் சொல்லுகிற வார்த்தை, அவிசுவாசம் உள்ள ஜனங்களா இருக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் என்னை விசுவாசிக்கிற ஜனங்களாக வாழ வேண்டும் என்று. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையாய் அவரை விசுவாசிக்கிற எல்லா நிலையிலும் நான் சந்தேகமே படமாட்டேன். கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்கிறான்னு என்னை வாழ வைப்பாரு. என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், என்னுடைய காரியமா இருக்கலாம். நான் தேவனுடைய பிள்ளை, அவர் என்னை கடைசி மட்டும் நடத்துவார், கைவிட மாட்டார். எதற்காகவும் யாருக்காகவும் நான் இயேசுவை விட்டு விலகி போக மாட்டேன். உண்மையா சொல்லுகிறவங்க மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அன்பு ஜனமே, எப்பொழுதுமே நம்ம சொல்லணும் ஒரு வார்த்தை, அவர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க. அவர், யார் சொன்ன வார்த்தை இது? அவர் பார்த்து கொள்வார். யார் சொன்ன வார்த்தை? யாரு? ஆபிரகாம் சொன்ன வார்த்தை. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? பலியிடுறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்ட பொழுது என்ன சொன்னார்? கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். அவருக்கு தெரியும். எப்பொழுதுமே அந்த விசுவாசம் உங்ககிட்ட யாராவது வந்து கேட்பாங்க, நீங்க இந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்களே, இந்த காரியம் உங்களுக்கு எப்படி நடக்கும்? கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க. விசுவாசமா சொல்லிட்டு போங்க. சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா முன்னாடி போக மாட்டீங்க. ஒரு பாடல் வரிகள்ல தான் கேட்டேன் எனக்கு காலமே. அவர் அழகாக பாடுவாரு, சூழ்நிலையை நீ பார்க்காத, சூறாவளியை நீ பார்க்காத, உன் அருகில் இருக்கிற இயேசுவை நீ பார். ஆமானை பார்க்காத, அகிப்போத்தோலை நீ பார்க்காத, உனக்கு யோசனை கொடுக்கிற தேவனை நீ பார். ஆமான பார்த்தேன்னா நீ தூக்க மரத்தை பார்த்துட்டே இருப்ப. ஐயோ எனக்கு குழி வெட்டி வச்சுட்டே இருக்கிறான், நான் விழுந்துருவனோ, எனக்கு போராட்டம் வந்துருமோ, பிரச்சனை, அவனே பார்த்துட்டு இருப்ப. உனக்கு யோசனை கொடுக்கிற நான் உன் கூட இருக்கிறேன்ல, என்ன நீ பாரு. செங்கடலை பார்த்துட்டு எப்படி போவேனோன்னு நினைக்காம வழி நடத்துகிற நீ என்ன பாரு. பார்வோனை நீ பார்க்காத, உன் கூட இருக்கிற என்ன நீ பாருன்னு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனைகள் வந்தாலும்
பாடுகள் வந்தாலும் விசுவாசத்தை தளர விடாத ஒரு சன்னதியாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு இளைப்பாறுதல் எங்க தான் கிடைக்கும்? தேவனுடைய சமூகத்துல. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இறந்த உடனே ரெஸ்ட் இன் பீஸ். எல்லாரும் RIPன்னு போட்டு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போடுவாங்க. சும்மா இறந்த உடனே எல்லாருக்கும் ரெஸ்ட் இன் பீஸ் கிடைக்குமாங்க? இல்லை. நம்ம தேவனுடைய சமூகத்துல இளைப்பாறுதல் அடையணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இங்க பீஸ் கிடைக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும். அதுல பெரிய பிரச்சனை வரும், அலைகள் வரும், போராட்டம் வரும், பார்வோன் வருவான், கோலியாத்து வருவான், ஆமான் வருவான். எல்லாரையும் தாண்டி தான் அந்த பக்கம் போகணும். எல்லாரையும் தாண்டறதுக்கு உங்ககிட்ட நான் யுத்த வீரனா நீங்க மாறணும்னு சொல்லல. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சீடனாக மாறினாலே போதும். அவர் உங்களை ஒவ்வொரு டைம்லையும் எப்படியெல்லாம் தப்புவித்து உங்களை கொண்டு நிலை நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரை மட்டும் நம்பி உங்க வாழ்க்கை பயணத்தை நீங்க தொடர்ந்து கொண்டே இருந்தீங்கன்னா நம்ம இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வழக்கு, நம்ம வாழ்க்கையில ஒரு வழக்கு நடந்து கொண்டே இருக்கிற, நம்ம வாழ்க்கையின் முடிவு என்ன? இந்த ஜனங்கள் எல்லாம் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து விட்டார். அவருடைய ரத்தத்தினால மீட்பு எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கணும். அப்ப எல்லா ஜாதிகளும் தேவனை அறியும் வரைக்கும் அந்த நாள் வருவது இல்லை. எல்லா ஜாதிகளும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து விட்டார்கள்னு கேட்டா அதுவும் கிடையாது. இன்னும் இயேசு என்ற சத்தத்தை கேட்காத ஜனம் 1000 பேர் இருக்கிறாங்க. சுவிசேஷம் போகப்படாத இடம் இன்னும் அநேகம் இருக்குது. அப்ப இந்த ஜாதிகள் எல்லாம் இயேசுவை அறியணும், அவரை கேட்கணும், அவரை குறித்து தெரியணும். அப்ப இதெல்லாம் நாட்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய வருகையின் அடையாளங்களும் நடக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்போ வருகையும் அருகாமையில வந்து விட்டது. எல்லா ஜாதிகளும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பும் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல கிறிஸ்துவுக்காக உழைக்கிற எல்லாருமே துன்பப்படுத்தப்படுவாங்கன்னு சொன்னது போல ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ்ல பார்க்கிற பொழுது அநேக மிஷனரிகள் கொல்லப்படுறாங்க, அநேக திருச்சபைகள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அநேக விசுவாச ஜனங்கள் இன்னைக்கு அடைக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. சட்டவிரோதமான செயல்களை இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றி வேதத்தை வாங்கி வச்சு எரிக்கிறாங்க, ஆராதிக்க கூடாதுன்னு கொடுமைப்படுத்துறாங்க. நம்ம இன்னைக்கு அழகாக ஜெபிக்கிறோம், அந்த வாய்ப்பு அனைவருக்கு கிடைக்காமல் இயேசுவை மறுதலித்தாதான் உன்னை விடுவேன், உன் பிள்ளைகளை விடுவேன், உன் கணவனை விடுவேன், மனைவி விடுவேன் இன்னைக்கு அவ்வளவாக நின்று போராடி அநேக ஜனங்கள் இயேசுவை விட்டு தூரம் போகத்தக்க அளவிற்கான அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை போல கொடூரமான நிகழ்வுகள் தேசமெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் நடுவிலே தான் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே காலம் மிக மிக கடைசி, ஏதோ கடைசி துணில நம்ம வந்து விட்டோம். அதான் அந்த கடைசி நம்ம வாசிக்கிற பொழுது அந்த வேத வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்தினாலும் கற்காலதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கண்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ புத்துள்ளதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளை வகையறுப்பதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிடமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு முன்பதாக எல்லாமே நிர்வாணமாக இருக்கிறது என்றும் அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார், தெளிவாக சொல்லிவிட்டார். அன்பு ஜனமே, அதான் அவர் சொல்லிவிட்டார், என்னுடைய வார்த்தை ஒன்று மட்டும் போதும், தேவ வார்த்தை ஒன்று மட்டும் போதும். நம்மை ஒவ்வொரு காரியத்திலாக பிரித்து பிரித்து வகையறுத்து இருதயத்தின் நினைவுகள், வாயின் வார்த்தைகள், கண்களின் இச்சைகள், நம்முடைய வாயின் வார்த்தையினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அது அழகாக பிரிக்க கூர்மை உள்ளதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. எனக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நிர்வாணமாய் வெளியரங்கமாக இருக்கிறது. என்னுடைய காரியங்களுக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும் என்று அவர் திட்டமாக சொல்லிவிட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு பாவம் செய்தால் புறாவின் ரத்தமோ ஏதோ ஒரு மிருகத்தின் ரத்தமோ அப்படியே ஊற்றி அடுத்த கட்ட நிலைமைக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்துல இருக்கிற நமக்கு இனி ஒரு பலி கிடையாது, இனி ஒரு வாய்ப்பு கிடையாது, இனி ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. அவர் நமக்காக ஒரே தரம் பலியாகி விட்டார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி விட்டார், அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி மறுபடியும் நான் சிலுவையில அறையப்படுவார் அவர் இல்லை. அவர் அறையப்பட்ட அந்த பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து விட்டார். இனி அவர் சொல்லுகிறது,
உங்களுடைய காரியங்களை நீங்க கணக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். இனி உங்களுடைய முடிவு நியாய தீர்ப்பு தான். அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே நீங்கள் எங்கே போவீர்கள் என்பதான ஒரு முடிவை நான் வழங்குவேன். ஆகையினால் எனக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிற இந்த வாழ்க்கையில நீங்கள் கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழ்ந்து தேவனுடைய நாட்களிலே காணப்படும்படிக்கு நீங்கள் கவனமாய் இருங்கள் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்நாட்களில் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அந்த 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது. அதை மட்டும் வாசிங்கள். எபிரேயர் 4 அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணுமா? அது முதல் சொல்லப்பட்ட வார்த்தை கீழ்ப்படியாமையின் அது குணங்கள் நமக்குள்ள இருக்க கூடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அன்பு ஜனமே, நம்ம ஏற்கனவே வாசித்தோம். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம மனிதனுடைய அதாவது சத்துருவின் சத்தத்துக்கு கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்ததினால அவங்க வாழ்க்கை என்ன பண்ணாங்க? நன்மையை இழந்து போனாங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க, தேவ சமூகத்தை இழந்து போனாங்க. அதே போல ஆரோன் மனிதனுடைய சத்தத்தை கேட்டு விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு தேவ ஊழியனாய் மாற்றப்பட்டார். தேவனுக்காக ஊழியம் செய்ய மோசைக்கு வாயோடு வாயாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆரோன். ஆனால் அந்த ஆரோன் மோசே தேவ கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு மலைக்கு கடந்து போன அந்த நாட்களிலே இங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எங்களை வழி நடத்த யாரும் இல்லை, எங்களுக்காக ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குக, தெய்வத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே தேவ ஊழியன் விக்கிரகத்தை சேவிக்கிறவனாக மாற்றப்பட்டான். தேவ கோபாக்கினைக்கு அவன் அவரிடத்திலே காரணமாக மாற்றப்பட்டான். அதே போல நோவாவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள், நோவா மாத்திரம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தப்புவிக்கப்பட்டான். ஆனா அந்த காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து மனுஷனுடைய இச்சைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பாவத்தின் வாழ்க்கையில போனதுனால தேவ கோபத்தினால் வெள்ளத்தினால் வாரிக்கொள்ளப்பட்டார்கள். சோதம் கோமரா பட்டணத்தை பாருங்க, அவ்விடத்திலும் தேவனுடைய கோபத்தினால் அக்னினாலும் கந்தகத்தினாலும் அவ்விடத்துல எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டது நம்ம வேதத்துல பார்க்க முடியும். எதனால? கீழ்ப்படியாமையின் சுபாவங்கள். கீழ்ப்படியாமையின் சுபாவங்கள். ஆதி காலத்திலேயே ஒரு மனுஷன் செய்த பெரிய பாவமே கீழ்ப்படியாமை தான். அந்த கீழ்ப்படியாமை தான் நம்ம பூமியில இவ்வளவு பெரிய பாவமும் சாவும் கடந்து வர காரணம். அன்பு ஜனமே, ஒன்று மட்டும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கிருபாசன தண்டையில நீங்கள் சேர வேண்டும் என்றால், நீங்கள் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய் எல்லா நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மீது பயபக்தியுடைய ஜனங்களாய் அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையின்படி இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை சோதித்து பார்க்காமல் நம்ம உணர்வுள்ள இருதயத்தோடு கூட வாழ வேண்டும் என்று அவர் அழைக்கின்றார். அல்லேலூயா. ஏனென்றால் முதல் சோதனையை ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் எவ்வளவு இருக்கிறது என்பதுதான். கர்த்தர் சொல்லிவிட்டு போன வார்த்தை, இந்த இந்த ஒரு கனியை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. ஆனா சாத்தான் வந்து சொன்னது என்ன? அந்த ஒரு கனியை மட்டும் நீங்க புசித்தா போதும், தேவர்களை போல மாறுவீங்க. இப்போ ரெண்டு போராட்டம், தேவ வார்த்தையா சாத்தானுடைய வார்த்தையா என்று பார்த்த பொழுது மக்கள் இடறி விழுந்தது சத்துருவின் வார்த்தை. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஆதியிலே போய்விட்டபடியினால் தேசத்திலே பாவம் சாபம் சூழ்ந்து கொண்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்க சொல்வது அதுதான். நீங்க எந்த இடத்துல என்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு கீழ்ப்படியாமையின் சுபாவங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது, எந்த இடத்துல கடினப்பட்டு இருக்கிறீங்க, எந்த இடத்துல உணர்வற்றவங்களா இருக்கிறீங்க, எந்த இடத்துல இன்னைக்கு நம்ம சோரம் போய் இருக்கின்றோம், நம்மை நாம் நிதானித்து பார்த்து கர்த்தருடைய பந்தில நம்ம சேரும் முன்பதாக நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்பேன். அப்போ உங்க இளைப்பாறுதல் எனக்கு வேணும். இந்த பூமியில கடைசி நாட்களிலே நான் தேவ சமூகத்துல வந்து சேர வேண்டும். என் ஆத்துமா உம்மோடு கூட இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்க